எக்ஸாம்பிள் 2.4ல 2 பேர் இருக்கிறாங்க. கமலேஷ் அப்புறம் தருண். கமலேஷோட டைனிங் டேபிள் எப்படி இருக்குதுன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அதோட ரேடியஸு 70 சென்டிமீட்டர். தருணோட டைனிங் டேபிள் எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிங்க. சர்க்கிளில் கால் பாகம் இருக்குது. அதோட ரேடியஸ் என்னது 140 சென்டிமீட்டர். இப்போது கால் பாகம் அப்படின்னா தெரியுதுங்களா, 4 பகுதியாக இருக்குது. அதில் ஒரு பகுதி. இப்போது இவங்க 2 பேரில் யாரோட டைனிங் டேபிள் ஏரியா பெருசு கேட்குறாங்க. இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஈக்குவல் டு πr² இல்லையா. பை நமக்கு தெரியும், அது 22/7. r ஈக்குவல் டு 70. இதில் ஏரியா ஈக்குவல் டு πr², அதே ஃபார்முலா தான். ஆனால் r என்னது பை என்னது 22/7, r ஈக்குவல் டு 140. இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், முதல்ல இதை முடிச்சுட்டு அதை போகலாம். 22/7 இன்ட்டு 70 இன்ட்டு 70. 70 இன்ட்டு 70 என்னன்னு பாருங்கள். 70 இன்ட்டு 70 0 0 0 7 7 சார் 49. அப்போது 4900 ஆச்சுங்களா. இப்போ இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 22/7 இன்ட்டு 4900 இல்லையா. இங்கே 1 7 சார், இங்கே 7 7 சார். அப்போ மிச்சம் என்னது 22 இன்ட்டு 700. 22 இன்ட்டு 700 என்னதுப்பா, கேல்குலேட் பண்ண பாருங்கள். நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணிக்கலாம். 700 இன்ட்டு 22 போட்டுக்கலாம், ஏன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். 0 0 14 0 0 14 0 0 4 5 1. அப்போ இதோட ஏரியா என்னது, கமலேஷோட டைனிங் டேபிள் ஏரியா 15400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆச்சுங்களா. அடுத்து இவன்து தருண் பாருங்கள். ஏரியா ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 140 இன்ட்டு 140 இல்லையா. இதை அப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு. அப்போது இங்கே ஒரு 0 இருக்குது இல்லையா. அப்போ 0 ஆச்சுன்னா 20. அப்போ 20 இன்ட்டு 40 என்னன்னு பாருங்கள். 20 இன்ட்டு 140. 0 0 0 0 2 4 சார் 8 1 2 சார் 2 2800. அப்போ இங்கே பாருங்கள் 22 இன்ட்டு 2800 ஆச்சுங்களா. 2800 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2800 இன்ட்டு 22 0 0 18 சரி 8 இல்லை 2 2 சார் 2 8 சார் 16 6 1 2 2 சார் 4 5. திரும்ப இதே நம்பர் தான் கேடு வரும் இல்லையா. 0 0 6 5. அப்போ 5 சாரி தப்பு பண்ணிட்டேன், பின்னாடி இருந்தால் கூட்டணும். 0 0 6 11 1 6 61 600 61 600 ஏரியா. ஆனால் இங்கே பாருங்கள், இது நம்ம கண்டுபிடிச்சது மொத்த சர்க்கிள் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஆனால் அந்த மொத்த சர்க்கிளில் கால்வாசி தான் இவருது இல்லையா. இவரது முழு சர்க்கிள், அதனால் ஏரியா πr² போட்டோம். ஆனால் இதில் இந்த பெரிய சர்க்கிளில் கால்வாசி தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை 4ஆல் டிவைட் பண்ணோம். ஓகேங்களா. இதை 4ஆல் டிவைட் பண்ணால் தான், ஏன்னா இது 4 பகுதி இல்லையாப்பா. 1 2 3 4 பகுதி. அப்போ 4ஆல் டிவைட் பண்ண மொத்த பகுதி தான் நம்ம கண்டுபிடிச்சோம், மொத்த ஏரியா தான் கண்டுபிடிச்சோம். அப்போ 4 ஒரு பகுதின்னும் போது அப்போ 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ண என்ன வந்து பாருங்கள். 4 61 600 1 4 சார் 4 இல்லையா. 1 4 சார் 4 21 5 4 சார் 20 16 4 4 சார் 16 திரும்ப 2 0 வந்துடும். அப்போ ஏரியா ஈக்குவல் டு 15400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 2 பேருதும் ஈக்குவலான ஏரியா தான். தேங்க்யூ.